ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து தீம் பார்க்கு தான் போயிட்டுருக்கோம். அதில் எதில் போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பஸ்ஸில் தாங்க போகிறோம். இப்போ கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடிக்கு வந்து பஸ்லேயே ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குது தீம் பார்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. சரி, இங்கே அப்படியே சாப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, எது ஹோட்டல் ஏதாவது தேடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா ஆரியபவன் இருந்துச்சு. சரி, ஆரியபவனில் காலையிலே வந்து டிஃபன் முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சைவம் வேணுங்களுக்கு ஆரியபவன் வந்து, அசைவம் வேணும்னு நினச்சிங்கன்னா தொப்பி வாப்பா கூட பக்கத்தில் இருக்குங்க, நீங்கள் வாங்கி வேணால் சாப்பிட்டுக்கலாம் தொப்பி வாப்பா பிரியாணி. சரி, நாங்கள் காலையிலே வந்து ஆரியபவன்லேயே சாப்பிட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பாடு எல்லாம் வந்துருச்சு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரவா தோசை இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரவா தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாமே. ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்துச்சு வீடியோ. அப்படியே என்ன பண்ணோம்னா, இந்த சீமாடியும் பக்கத்தில் ஒரு டீ கடை ஒன்று இருக்கு பாருங்க, அங்கே டீ வாங்கி குடிச்சோங்க. டீ சூப்பராக இருக்கு டீ குடிக்கிறதுக்கு. அங்கே நீங்கள் வந்து இந்த தீம் பார்க்குக்கு போகணும் நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பஸ்ஸு யார்கிட்ட கேட்டாலும் சரி, எந்த பஸ்ஸில் போகணும் கேட்டாலும் சரி, எல்லாருமே வந்து அங்கே வந்து டைம் பிரகாரம் தாங்க பஸ்ஸு வேற வருது. அதனால அந்த ஏரி வந்து இப்போ தீம் பார்க் கிட்ட போக போகிறோம். கரெக்டாக வந்து பஸ் வந்து தீம் பார்க் வாசல்லே வந்து இறக்கி விட்டுறாங்க. இதாங்க நம்ம வந்திருக்க தீம் பார்க்கு ஃபேண்டசி. உள்ள வந்து எந்த சாப்பாடும் எடுத்துட்டு போறதுக்கு அலௌடு கிடையாதுங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கி எடுத்துட்டு போகலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம மன்னார்குடி உங்களுக்கு வந்து 590 ரூபா வந்து வாங்குறாங்க. சின்னவங்களுக்கு வந்து 450 ரூபா வாங்குறாங்க. இதே வந்து முதியோர் இல்லை பாதுகாப்புத்துறை யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 450 ரூபா வாங்குறாங்க. நம்ம நல்லபடியாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. டிக்கெட் வாங்கிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரெஸ் போட்டு வரணும், எந்தெந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதாங்க என்ட்ரன்ஸில் நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம். இல்லை என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து உணவு வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கொட்டினதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்க்கிற வேண்டியதான். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து லாக்கர் ரூம் இருக்குங்க. லாக்கர் ரூமில் வந்து நம்ம 100 ரூபா பணம் கட்டும். 100 ரூபா பணம் கட்டி வந்து ஒரு லாக்கர் ரூம் எடுத்துக்கலாம். லாக்கர் ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாவி ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து நம்மள்ட்ட வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. நீங்கள் ரிட்டர்ன் சாவி கொடுக்கும் போது அந்த 50 ரூபா வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செப்பல் இது வைக்கிறதுக்கும் வந்து ஒரு ராக் மாரி கரெக்டாக அழகாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை இது லாக்கர்லேயும் கூட வச்சுக்கலாம். லாக்கர் சாவி பத்திரமா வச்சுங்க, இல்லைனா வந்து அந்த 50 ரூபா வந்து ரிட்டர்ன் தர மாட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு சவர் இது வச்சிருக்காங்க, குளியல் அறையும் ட்ரெஸ் மாத்திர அறையும். அதுமாரி ஆண்களுக்கும் தனியாக வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றிலையும் போய் நீங்கள் எல்லாத்துலேயுமே போய் இது பண்ண விளையாடலாம். ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. இதில் போகக்கூடாது அதில் போகக்கூடாதுலாம் கிடையாது. நீங்கள் எல்லாத்துலேயுமே போய் விளாட்லாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் யார் வேணாலும் போய் விளாட்லாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அழகாக தண்ணியில் ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு குளியல் அடிச்சுக்கிட்டு காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உண்டுங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் குளிச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க,